பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கிரேவி. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரும் போட்டு பண்ணலாம். நான் மீல் மேக்கர் பண்ணலை, இன்றைக்கி பலாக்கொட்டை வச்சு பண்ண போகிறேன். பலாக்கொட்டை வச்சுருக்கேன். இந்த அளவு பழப்பழம் வாங்கிச்சு வீட்டில். பழம் சாப்பிட்டு இந்த கொட்டையெல்லாம் இருந்ததுனால இந்த பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி பண்ண போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு போதும். நான் கொஞ்சம் பேர்னால ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நம்ம நிறைய வேணால் கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இதே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பலாக்கொட்டை வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். மல்லி, புதினா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பல்லாரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது குக்கரில் தான் வேக வைக்கணும். வேக வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இது வதக்கி அரைக்கணும். இது வதக்கணும். நம்ம 2 பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டு வதக்கும் போது இது ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி போதும் வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கணும். இந்த கடையில் பெருஞ்சீரகம், கசகசா, அந்த மசாலா ஜாமான் எல்லாமே 5 ரூபா தான் இந்த ஒரு பாக்கெட்டு. இன்றைக்கி இந்த பாக்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இந்த பாக்கெட் தான் வறுப்பேன். வறுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், 6 பல் பூண்டு வச்சுருக்கேன். பெரிய பல்லாக இருக்காங்க 6 வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். 2200 யூஸ் போயிருக்கு கிச்சன் டூருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு எல்லாம் வீடியோ பார்த்து லைக் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைபரும் கூடி இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பொருள்லாம் அதில் வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் வதக்கிடலாம். நல்லா எல்லாமே மொத்தமாக போட்டே நம்ம வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வெங்காயம், தக்காளி இதை போட்டுடலாம். மல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை இதில் போட்டுருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கணுன்னு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். இதை பாருங்கள், நம்ம 5 ரூபாய்க்கு நான் கடையில் ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதெல்லாம் கட் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை கையில் பிச்சு போடக்கூடாது, சிசிரை வச்சு வெட்டி தான் இதை போடணும். நான் சிசிரை வச்சு வெட்டிட்டேன். இதில் எல்லாமே இந்த பொருள் எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின மசாலாவோட இதை பாருங்கள், இது எல்லாமே சேர்த்துடலாம். இது ஃபுல்லுமே 5 ரூபா தான் கடையில் பாக்கெட்டு விற்குது. நம்ம அந்த வதக்கும் போது மட்டன் மசாலாவால் சிக்கன் மசாலா சேர்ப்போம். எதுனாலும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதனால் இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் இந்த அளவு போதுமானது தான். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆறட்டும். ஆறிட்டு அரைக்கும் போது இந்த இதெல்லாம் வதக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, நல்லா ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அரைச்சோன்னா காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் தான் வைக்கணும். இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 கடுகு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்டு குட்டி பல்லாரி தான், இந்தளவு போதும் தாளிக்கிறதுக்கு. இதை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த கறி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம்.
கூட மீல் மேக்கர் சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்ல சுவையாக இருக்கும். மீல் மேக்கர் சேர்த்தாலுமே பலாக்கொட்டை சீசன் இல்லாதப்போ உருளைக்கிழங்கு மீல் மேக்கரும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதிலே இந்த பாருங்க, இந்த அளவு அரைச்சா போதும். அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இது இந்த ஜாரில் ஒட்டி இருக்கிறதுலாம் இந்த கழுவி ஊற்றிட்டேன். நான் மசாலா சேர்க்கணும், மசாலா சேர்க்குறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு மிளகாத்தூள் போதும். நான் கிரேவினால் கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். நம்ம சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள். நான் மட்டன் மசாலா போடுது இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். ரெண்டுமே இல்லை, கடையில் தான் வாங்கினா கரம் மசாலா இருந்தால் கூட அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சுவையாக தான் இருக்கும். நான் மட்டன் மசாலா தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் கிரேவினால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். கிரேவினால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி, அதனால் ஆல்ரெடி அந்த வெஜிடபிள் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு தான் அந்த கிரேவி பண்ணுதேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இப்படி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பண்ணி குழம்பு, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா குழம்பாயிரும். குழம்பு வச்சு மாங்காய் ஊறுக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த அளவு தண்ணி. நான் 2 நாளைக்கு முன்னாடி மாங்காய் ஊறுகாய் போட்டேன், அதையும் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி உரக்காய், பழம் இல்லாமல் காய் இல்லாமல் இருக்குவேன், உரக்காயாக வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுதேன் உங்களுக்காண்டி. இந்த பாருங்கள், எல்லா மசாலா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்குது. 2-3 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், மட்டன் மசாலா மாதிரி, மட்டன் மசாலா போட்டனால மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வெஜிடபிள் பிரியாணிக்காண்டி இப்படி கட்டியாக கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதத்துலேயும் இதை போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொலன்னு வைங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் மாங்காய் ஊறுகாய் மட்டுமே போதும், டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை பாருங்கள், வாசனையே மட்டன் மாதிரி வாசனை வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.